Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பேரூராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பொதுமக்கள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது. தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த முகாமிற்கு பொதுமக்கள் வராததால் அரசு அதிகாரிகள் செல்போனில் பேசிக் கொண்டும் கேம் விளையாடிக் கொண்டும் இருந்தனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா போதுமான விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் முகாமே வெறிச்சோடி இருக்கு. நம்பர் 1, மக்களுடைய பணம், மக்களுடைய வரி பணம் வீணாவதற்கு உண்டான ஒரு நிகழ்ச்சியா தான் இருக்காங்க. அதிகாரிகளை போய் பாருங்க, மக்களை போய் பாருங்க, மக்கள் கூட்டமே இல்லை. மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு தானே சார் வரும். கேம்ப்ல வந்து அவங்களுடைய குறைகளை சொல்லி சரி பண்ணுவாங்க. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள அரசு பள்ளியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட வகுப்பறைகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி திறந்து வைத்தார். சுமார் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறைகள் கட்டிடங்கள் கட்டப்பட்டன. இதன் திறப்பு விழாவிற்கு வருகை தந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி செய்தியாளர்கள் மற்றும் மூத்த குடிமக்களை முன்னிறுத்தி வகுப்பறைகளை ரிப்பன் வெட்டி திறக்க வைத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நகராட்சி பகுதியில் 2 வார காலமாக குடிநீர் வராததால் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளுடன் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். லட்சுமியாபுரம் 2வது தெருவில் குடிநீர் வராதது குறித்து புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வந்ததால் அதிகாரிகளுடன் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் குடிநீருக்கே போராடும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அரசு சார்பில் நடைபெற்ற குறைதீர்ப்பு முகாமில் பங்கேற்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டாததால் முகாம் வெறிச்சோடி காணப்பட்டது. வந்தவாசியில் அரசு சார்பில் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் பங்கேற்க யாரும் ஆர்வம் காட்டாததால் முகாம் காலி நாற்காலிகளுடன் வெறிச்சோடியது. இந்த சம்பவம் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழந்ததை உணர்த்துவதாக உள்ளது. கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஓட்டுநர் ஒருவர் தனது மனைவி மற்றும் பெண் குழந்தையுடன் வந்து தீக்குளிக்க முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனைக்கட்டி பகுதியைச் சேர்ந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் தனது 9 வயது மகளை வன்கொடுமை செய்து விடுவேன் என மிரட்டுவதாக ஆதங்கம் தெரிவித்து ஓட்டுநர் முருகன் தீக்குளிக்க முயன்றார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் நடைபெற்ற இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரிங்களா, என் பிள்ளைய கொண்டு போய் மரங்க வச்சு கற்பழிச்சு கொண்டு விட்டா அப்படின்றியா? சரிங்களா, அது ஒரு பெண்மணி இருக்கா, அவன் பேர் லட்சுமிங்க, சுவாமிலூர்ல குடியிருக்கா. சரிங்களா, இதை வந்து விடவே கூடாது சார். இதை வந்து என் பிள்ளைக்கு வந்து ஒரு நீதி வேணும் சார். இதை விடவே கூடாது சார். அது என் பிள்ளைக்கு சார் என்னால தாங்க முடியல சார்.